டெல்லி கொடுத்த கிரீன் சிக்னல். திமுக காங்கிரஸ் கூட்டணியில முதலா மாணிக்கம் தாக்கூர் போட்ட அதிரடி தீர்மானம். டெல்லி ரகசியம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு அரசியல் இப்போ அல்ற சில்ற ரேஞ்சுக்கு போயிருச்சு போல. அதிகாரத்துல பங்கு வேணும்னு விருதுநகர்ல ஆரம்பிச்ச சத்தம் இப்ப அறிவாலயம் வரைக்கும் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கு. நாங்க ஒன்னும் திமுகவோட ஒட்டுணி கிடையாதுன்னு சொல்லாம சொல்றாரா மாணிக்கம் தாக்கூர்? அவர் கொடுத்த அந்த அதிரடி பேட்டியோட உள்குத்து தான் என்ன? வாங்க பார்க்கலாம். முதல்ல மேட்சுக்கு வருவோம். அதிகாரத்துல பங்கு வேணும்னு திருப்பரங்குன்றத்துல ஒரு தீர்மானம், இப்போ விருதுநகர்லயும் அதே தீர்மானம். பத்திரிகையாளர்கள் இத பத்தி கேட்டா மாணிக்கம் தாக்கூர் ரொம்பவே கூலா ஜனவரி 17ஆம் தேதியே நான் டெல்லி தலைமையில பேசிட்டேன்னு குண்ட தூக்கி போடுறாரு. அப்போ இது வெறும் தாகூரோட தனிப்பட்ட கருத்து இல்ல. டெல்லி காங்கிரஸே 2026ல அமைச்சரவையில இடம் கேட்க தயாராயிடுச்சுன்னு தானே அர்த்தம். பழைய காங்கிரஸ் வேற, இப்ப இருக்க காங்கிரஸ் வேறன்னு ஒரு மெசேஜ பாஸ் பண்றாரு. அடுத்ததுதான் ஹைலைட். தான் ராஜினாமா செய்ய போறதா பரவுற வதந்திகளுக்கு பதிலடி கொடுத்த தாக்கூர் அல்ற சில்ற ஐடியா விங்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. வழக்கமா பாஜக ஐடி விங்க கழுவி ஊத்துற காங்கிரஸ் இந்த முறை மறைமுகமா திமுக ஐடி விங்க ஓங்கி ஒரு குத்தி இருக்குன்னு அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாரதியார் பாட்டை போட்டது சும்மா குட் மார்னிங் மெசேஜ் தானா? ஆனா அந்த பாட்டுக்குள்ள யாரையும் மதிக்க மாட்டோம்னு ஒரு குறியீடு இருக்குல்ல, அதுதான் இப்போ ஹாட் டாபிக். சரி, கட்சிக்குள்ள எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு கேட்டா செல்வ பெருந்தகையும் நானும் அண்ணன் தம்பின்னு ஒரு போடு போடுறாரு. ஆனா கார்கே பெரிய ஆளா ராகுல் காந்தி பெரிய ஆளான்னு செல்வ பெருந்தகை பேசினதுக்கு அதெல்லாம் அண்ணனுக்கே வெளிச்சோன்னு நழுவுறாரு. பத்திரிகையாளர்கள் தான் சிண்டு முடிஞ்சு விடுறாங்களா? ஆனா உண்மையிலேயே அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில பெரிய பனி போரே நடக்கிறது தான் ஊருக்கே தெரிஞ்ச ரகசியம். கரூர் எம்பி ஜோதிமணியை பத்தி அவதூறு பேசின பாஜக நிர்வாகிகளுக்கு கண்டனம் தெரிவிச்சவரு அப்படியே மோடிக்கும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. உங்க கட்சி கலாச்சாரத்தை மாத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் காங்கிரஸ் சீனியர் மணிசங்கர் ஐயர் கேசி வேணுகோபால ரவுடின்னு சொன்னதுக்கு அவருக்கு வயசாயிடுச்சு விடுங்கன்னு ரொம்ப சிம்பிளா ஆஃப் பண்ணிட்டாரு. கடைசியா தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு ஒரு பெரிய போராட்டத்துக்கு நாங்க தயார்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு தாக்கூர். சுருக்கமா சொல்ல போனா வர தேர்தல்ல திமுகவுக்கு காங்கிரஸ் பெரிய செக் வைக்கும்னு மட்டும் புரியுது. கூட்டணி தர்மம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகார பங்குல விடாப்படியா இருக்காரு இந்த விருதுநகர் எம்பி. காங்கிரஸ் அமைச்சரவையில இடம் கேட்கறது நியாயமா, இல்ல திமுக இவங்களை கண்டுக்காம விடுறது சரியா? உங்க கருத்தை சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த அப்டேட்டோட வர டாடா. திரு தளபதி போன்றவர்கள் காங்கிரஸை இழிவாக பேசியதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் 20 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. எந்த நடவடிக்கையும் கிடையாது, எந்த மன்னிப்பும் கிடையாது, எந்த வருத்தம் கூட கிடையாது. அதனால என்ன, இது பரவுது. திமுகவினுடைய தோழர்கள் காங்கிரஸ்காரர்களை அவமானமாக பேசுவது, அதாவது என்ன அந்த இதுல சோசியல் மீடியால அந்த அல்ற சில்ற ஐடிவிங் பண்றது கூட பரவாயில்ல, ஆட்டம் கூட பரவாயில்ல. அந்த அல்ற சில்ற ஐடிவிங் என்ன இது நம்ம சாம்சங் போராட்டம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா பேசினாங்க. அதுக்கு முன்னால விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களை ஒரு ஜாதி கட்சி தலைவரா பேசினாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு பழக்கமாய் போயிடுச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரர்களையும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்ற சில்ற ஐடி டீமை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது எங்களுக்கு. இதெல்லாம் கடந்து வந்தவங்க. நாங்க சண்டை போட்டு பாஜக காரங்களோட, RSS சங்கிகளோட, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. ஆனா எங்களை பொறுத்த மட்டும் பொது இடங்கள்ல, பொது மீட்டிங்ல, ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி பேசுறாரு, அடுத்து அமைச்சர்கள் அப்படி பேசுறாங்க போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர்கள் மீது எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடையாது, எந்த நடவடிக்கையும் கிடையாதுங்கும் போது ஃப்ரீ ஃபார் ஆல் ஆகி போச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்களை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, நாங்க மட்டும் அடிவாகிட்டு இருக்க முடியாது, நாங்க மட்டும் அவமானப்பட்டு இருக்க முடியாது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வழியெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அண்ணன் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தாரு. மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ்காரர்களை ஊர்ல ரொம்ப அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி மதுரை திரு தளபதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அந்த கோரிக்கை என்னாச்சுன்னே தெரியல. 20 நாள் ஆகி போச்சு. அதை பொறுத்த மட்டும் அவர் வருத்தமும் தெரிவிக்கல, மன்னிப்பும் கேட்கல, எதுவும் பேசல. இது என்னதை காட்டுதுன்னா, தோழமையோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் என்பது வருத்தத்தை தருகிறது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் கேட்பதெல்லாம் மரியாதை தான். மரியாதையை தவிர வேற எதுவும் கிடையாது.